சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. ஓம் வைஜாய் வித்மகே தண்டகஸ்தாய தீமகே தன்னோ வாராகி பிரசோதயாத். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம். இன்றைய மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள், விழுந்த இடத்தில் கிடைக்கப் போகும் விஸ்வரூப வெற்றி. வாழ்க்கையில நீங்க இப்ப எந்த பிரச்சனையில கஷ்டத்தை நீங்க அனுபவிச்சிருக்கீங்களோ அந்த பிரச்சனையை முடித்து கொடுக்க போகும் 2 கிரகத்தினுடைய தொடர்பு மற்றும் சேர்க்கை. அதுவும் குறிப்பா கர்மகாரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான், தர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான், இந்த 2 கிரகத்தினுடைய தொடர்பு வெற்றி ஸ்தானத்தில் பதிவதால் நிச்சயம் கிடைக்கப் போகின்ற வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. நீங்க எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பிரச்சனைன்னு நினைச்சீங்களோ அந்த பிரச்சனையிலேயே மாபெரும் வெற்றியை கொடுக்க போகும் இந்த கிரகங்களுடைய அமைப்பு. அதன் மூலமா தான் இந்த பலங்களை நம்ம பார்க்க போறோம். ஸோ என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன கிடைக்க போகுது, என்னென்ன வாழ்க்கையில மாறப்போகுது பார்த்துருவோமா? பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு கேது நட்சத்திர பயிற்சி பலன்கள் மற்றும் தமிழ் புத்தாண்டு பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கலன்னா சேனலை போய் பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடை தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆளுன்ற தவறாம செலக்ட் பண்ணிச்சுக்கோங்க. நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள், மகர ராசிக்கு ராசிநாதனே சனி பகவான் தான். அவர் 3ஆம் வீடான மீனத்தில் அமர்ந்திருக்கிறார். 2ஆம் வீடான குடும்பஸ்தானத்தில் ராகுவும், 8ஆம் வீடான சிம்ம ராசியில் கேதுவும் அமர்ந்திருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு அமைப்பாலேயே மகர ராசிக்காரங்க இருக்கிறத விட்டுட்டு நம்ம சாம இந்த உலகத்தை விட்டே போயிடலாமா அப்படின்ற ஒரு மனநிலைக்கே நீங்க வந்திருப்பீங்க. அவ்வளவு வாழ்க்கையில கஷ்டப்பட்டிருப்பீங்க. மரணத்திற்கு சமமான ஒரு கண்டத்தை, ஒரு கஷ்டத்தை நீங்க அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. ஏண்டா வாழ்றோம் அப்படின்ற ஒரு சூழல் உங்களுக்கு உருவாயிருக்கும். மறைமுகமான கஷ்டங்கள் நிறைய இருக்கும். அதுவும் மிக முக்கியமா கௌரவம் சம்பந்தமான பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளால பிரச்சனை அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனை கடவுளே வந்துதான் சரி பண்ண முடியும், கடவுளே வந்துதான் இதுக்கு ஒரு தீர்வு சொல்ல முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க இல்லையா? அது இப்போ கர்ம கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி மற்றும் குருவுடைய சேர்க்கையால் தொடர்பால் தீரப்போது மாறப்போகுது. 3ஆம் வீட்டில் கூடிய சனி பகவான குரு பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு கடகராசிக்கு பயிற்சி அடைவார். அப்படி அடையக்கூறுவர் 9ஆம் பார்வையாக அந்த மீனத்திற்குரிய சனி பகவானை பார்க்கிறார். மேலும் உங்களுடைய மகர ராசியை பார்க்கிறார். இதுல விதியின் நாயகன் சனி. அப்ப விதியை மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டா தெய்வத்தால் முடியும், மதியால் முடியும், நீங்கள் செய்கின்ற தான தர்ம புண்ணிய காரியங்களால் முடியும் இல்லையா? ஸோ அதுக்குண்டான பலனை, வழியை குரு ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. இந்த 2026 3இல் சனி பகவான் இருக்கிறாரு. அந்த 3ஆம் வீட்டை குருபவன் பார்க்கிறாரு. அந்த 3ஆம் வீடு குருபவனுடைய வீடு. சரி, இப்போ பலன் என்ன இருக்கும், எப்படி இருக்கும்? முதல்ல குடும்ப தகராறு, குடும்பத்தில் ஏற்பட்ட விரிசல், கணவன் மனைவிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், இது முதல்ல சரியாகும். அல்லது ரொம்ப நாளா, ரொம்ப வருஷமா, அல்லது ரொம்ப மாசமா நான் போராடிக்கிட்டு இருக்கேன், இந்த திருமண வாழ்க்கையில ஒரு விவாகரத்து கிடைச்சிடாது. ஏன்னா நான் பிடிக்காத ஒரு நபரை அல்லது தவறான நபரை நான் கரம் பிடிச்சிட்டேன், கல்யாணம் பண்ணிட்டேன், அல்லது தவறான நபரோட நான் கமிட்மெண்ட் ஆயிட்டேன். அப்படிப்பட்ட பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருக்கூடிய மகராசிக்காரங்க அதிலிருந்து ஒரு விடுதலை, ஒரு விமோச்சனம், அந்த விவாகரத்து கோர்ட்டு கேஸ்ல ஒரு வெற்றி அப்படின்றது கிடைக்கும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு. ஏன்னா அந்த திருவோண நட்சத்திரம் சந்திர பகவானுக்குரிய அந்த சந்திர பகவானுடைய வீடு தான் கடகம். கடகத்துலதான் குரு வந்திருக்கிறார். சரிங்களா? அப்போ மன ரீதியான கஷ்டங்கள் உறவுகளால் அனுபவித்துக் கொண்டிருந்தால் அந்த மன ரீதியான கஷ்டத்துக்கு ஒரு முடிவு, ஒரு எண்டு இருக்கு. கண்டிப்பா அதை குருவன் கொடுத்துருவாரு. 3ஆம் வீட்டுல அந்த குருவனுடைய பார்வை சனியுடைய தொடர்பு ஏற்பட்டால் கண்டிப்பா மன ரீதியான பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்க்கப்படுது. மன வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு வருது. ஓகேங்களா? மேலும் மறுமணம் அப்படின்றதும் மறு உறவுகள் கிடைக்கிறதும் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ நீங்க விழுந்த இடத்துல உங்களை கைதூக்கி விடுறதுக்கு புதிய உறவுகள் அல்லது புதிய நண்பர்கள் அல்லது புதிய ஒரு வேலை வாய்ப்பு, உங்க வாழ்க்கை பத்தி டோட்டலா மாத்துறதுக்கு புதுசா ஒரு சான்ஸ், ஒரு வழி உங்களுக்கு கிடைக்கும். அது வெகு தொலைவிலிருந்து வரும். சரிங்களா? தொலை தூரத்திலிருந்து அந்த மாதிரியான ஒரு உறவோ அந்த வாய்ப்புகளோ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது வேலையா இருக்கலாம், அல்லது உறவுகளாக இருக்கலாம், அல்லது நட்பின் அழைப்புகளாக இருக்கலாம். சரிங்களா? ஸோ அது தாராளமா நீங்க திருவோண நட்சத்திரக்காரங்க பயன்படுத்திங்க. அந்த மாதிரியான ஒரு மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பா நடைபெறும். சரிங்களா? மேலும் மிக முக்கியமா இந்த பரம்பரை வியாதி அல்லது பரம்பரை தோஷம், இந்த பித்ரு தோஷம், முன்னோர்கள் தோஷம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி தோஷங்கள், அல்லது பிறக்கிறப்பே இருந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸ், நோய் பிரச்சனை, அல்லது உடல் உள் உறுப்புகள் இருக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ், இந்த கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள், பிளட் ரிலேட்டட் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இது ஏதாவது இருந்துச்சுன்னா அது சரியாகும். இரத்த புற்றுநோய், கேன்சர் சம்பந்தமான பிரச்சனைகளே இருந்தாலும் அது இப்போ கண்ட்ரோலுக்கு வரும். ஆயுள் பயம் வேண்டாம், மரண பயம் வேண்டாம். ஏன்னா 3ஆம் வீடு மாரகஸ்தானம் இல்லையா?
ஸோ அந்த வீட்டை குருவன் பார்க்கறதுனால மரண பயம் வேண்டாம். மகர ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியம் காப்பாற்றப்படுது. ஓகேங்களா, அதுல நீங்க கண்டிப்பா அதை தப்பிப்பீங்க. ஸோ அதுக்கு அடுத்து உங்கள் மீது சுமத்தப்பட்ட பழி அல்லது குறை அல்லது வீண் வதந்தி அல்லது உங்களை பத்தி போட்ட ஒரு பொருள்னு சொல்லலாம், அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை போய்க்கிற அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு, ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும். மேலும் திருவோண நட்சத்திரக்காரங்க செய்தி ஊடகத்துறை, சினிமா துறை, கலைத்துறை சார்ந்த விஷயங்கள், ஸ்போர்ட்ஸ், விளையாட்டு சம்பந்தமான துறைகள், காவல்துறை மற்றும் இராணுவம் மற்றும் நீதித்துறை, நான் இப்ப சொன்ன துறைகள்ல ஏதோ ஒரு துறையில நீங்க இருக்கீங்கன்னா கண்டிப்பா அந்த துறைகள்ல சம்பள உயர்வு, ப்ரமோஷன் நிச்சயம் உண்டு, இடமாற்றம் உங்களுக்கு உண்டு. சரிங்களா, போஸ்ட் ஆபீஸ் டிபார்ட்மெண்ட் மற்றும் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு புதிதாக வேலை கிடைக்கும், வேலை மாறும். ஸோ அதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு. குறிப்பிட்ட பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு சுய சம்பாத்தியம், சுய தொழில் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை இந்த குரு மற்றும் சனி சேர்க்கை உருவாக்கி கொடுக்கும். உங்களால பணங்காசு சம்பாதிக்க முடியாது, உங்களால இது செய்ய முடியாது சொன்ன உறவுகள், சொந்த பந்தங்கள், நண்பர்கள் மத்தியில் அதை செய்து சாதித்து காட்டுவீர்கள். அதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிகப்பெரிய ஒரு போட்டிகளில் நீங்க ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது ஸ்போர்ட்ஸா இருக்கலாம், கோர்ட்டு கேஸ் வழக்குகளாக இருக்கலாம், அல்லது பிசினஸாக இருக்கலாம். அதுல வெற்றி வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயம் உண்டு. எந்த ஒரு காரியத்துல, எந்த ஒரு விஷயத்துல உங்களுக்கு வெற்றி வேணும்னு நீங்க நினைக்கிறோம், அதுல வெற்றி கிடைக்கும். மேலும் கண், காது, மூக்கு, தொண்டை சம்பந்தப்பட்ட நோய் பிரச்சனை, அந்த பிரச்சனை சரியாகும். குறிப்பிட்ட மாணவர்களுக்கு கண்டிப்பா தேர்வுகளில் தேர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தேவையில்லாத பழி, தேவையில்லாத அலைச்சல், தேவையில்லாத தடை படிப்புக்கு ஏற்படுது, அந்த தடை விலகுது. சரிங்களா, வைத்திய அறிவியெல்லாம் கிளியர் பண்ண கொடுப்பீங்க. அதே போல ஏதோ வேலைக்காக நீங்க தேர்வு அட்டன் பண்ணிட்டே இருக்கீங்க, நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்றீங்க, வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா, அந்த இன்டர்வியூ இனிமே நீங்க ஒரு முறை அட்டன் பண்ணி பாருங்க, நிச்சயம் பெரிய அளவு சக்சஸ் உண்டு. இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு அரசாங்க தேர்வுக்கு ட்ரை பண்றீங்களா, கண்டிப்பா அந்த எக்ஸாம் தொடர்ந்து எழுதிட்டே வாங்க. ஏன்னா ஜூன் முதல் அக்டோபர் வரை இந்த குரு மற்றும் சனிமாவுடைய தொடர்புகள் இருக்கும். அப்போ அக்டோபர் வரை கண்டிப்பா அரசு வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்கு அதுல கிடைப்பதற்கு, அந்த தேர்வுல நீங்க பாஸ் ஆகிறதுக்கு, நீங்க நினைச்ச மாதிரி மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப உண்டு. அதே போல ஏதோ ஒரு குறை இருக்கு, உடல் ரீதியாக நோய் பிரச்சனை போயிருக்கு, நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமா, சர்ஜரிக்கு போகலாமா இப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் இல்லையா, தைரியமா போகலாம். ஓகேங்களா, சின்ன சின்ன மருந்து மற்றும் சிகிச்சை முறைகள் மூலமாக திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பல நாள் வலி வேதனை தீரக்கூடிய காலகட்டம். தைரியமா நீங்க சர்ஜரி, ஆபரேஷன் போன்ற விஷயங்கள் எடுத்துக்கலாம். மேலும் இந்த ஒரு நேரத்துல இந்த சனி பகவான் உங்களுடைய மகர ராசிக்கு மதிபதியா இருக்கக்கூடியவர், 2ஆம் இடம் கும்பத்திற்கு மதிபதியா இருக்கக்கூடியவர், அவரை குரு பார்க்கிறார். குரு யாருன்னா 3ஆம் வீட்டுக்கு அதிபதி மற்றும் 12ஆம் இடம் தனுசுக்கு அதிபதியா இருக்கக்கூடியவர். ஓகேங்களா, அவருடைய தொடர்பு ஏற்படுது. அப்போ இந்த ஒரு நிலைப்பாடுகள்ல குடும்பத்திற்காக நான் வீடு மாறினேன், நான் வேலை மாறினேன் அப்படின்ற ஒரு விஷயங்களை நீங்க செய்வீங்க. அப்படி மாறி போவதால் நிச்சயம் வீட்டில் இருந்த பிரச்சனை கொஞ்சம் குறையுங்க. சரிங்களா, அதுக்கு வாய்ப்பு உண்டு. தேவையில்லாத விரைய செலவுகள் கண்டிப்பா குறையும், அதுலயும் மாற்று கருத்து இல்லை. கூட பிறந்த சகோதர சகோதரிகள் ஏற்பட்ட பிரச்சனைகள் சரியாகக்கூடிய ஒரு காலகட்டம். அதே போல ஒரு தடையா உள்ள ஒரு முட்டுக்கட்டையா, தேவையில்லாத ஒரு லக்கேஜா, ஏதோ ஒரு சொத்தோ, ஒரு ப்ராப்பர்ட்டியோ, ஒரு லேண்ட் விஷயமோ ஏதோ ஒன்று விஷயங்கள் இருக்குது, அதை வித்தா உங்களுடைய வாழ்க்கையில செட்டில் ஆயிருவீங்க, அதை வித்தா கடன் அடைச்சிருவீங்க. அல்லது வேறு வியாபாரமா இருக்கலாம், வியாபாரம் சார்ந்த பொருட்களாக இருக்கலாம், அல்லது நீங்க ஏற்கனவே ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு அதோடைய மூலப்பொருட்கள் ஸ்டாக்கா நின்றுகிட்டு இருக்கும் இல்லையா, அது வித்தா உங்களுக்கு லாபம் கிடைக்கும், அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் விற்பனையாகி அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். இந்த நேரத்தில் ரியல் எஸ்டேட் சம்பந்தமான வியாபாரங்கள், கட்டுமான சம்பந்தப்பட்ட தொழில்துறைகள் நல்ல விதத்தில் போகும், அதில் பெரிய அளவு லாபங்கள் பார்க்க முடியும். ஓகேங்களா, ஸோ ரயில்வே டிபார்ட்மெண்ட், டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்து, டிராவல்ஸ் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் நல்லபடியா போகும். சொந்தமா நான் காரு, வண்டி வாகனம் வாங்கி நான் டிராவல்ஸ் வச்சு நடத்தணும்னு செய்யறவங்க தாராளமா அதுக்குள்ள முயற்சிகள் ஈடுபடலாம். ஓகேங்களா, விபத்துகள் சார்ந்த பிரச்சனை இனி இருக்காது. விபத்துகள் சார்ந்த பிரச்சனை ஏற்கனவே நீங்க அனுபவிச்சுக்கிட்டு இருந்தா அந்த கேஸ் வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரும். ஓகேங்களா, ஆக மொத்தம் உங்க மேல சம்பந்தப்பட்ட பழி, குறை, சிறை தண்டனை மற்றும் தேவையில்லாத நபர்களோடு அல்லது தவறான நபரோடு வாழ்க்கையை நடத்தி கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு விடுதலை, விமோச்சனம், நிம்மதி என்ற ஒரு விஷயத்தை கொடுக்கிறது. எந்த இடத்துல விழுந்து கிடைக்கீங்களோ, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்களோ, எந்த இடத்துல எந்த விதமான அசைவும் பண்ண முடியல, மூவ் பண்ண முடியாம ஸ்டக்காய் நின்றுகிட்டு இருக்கீங்களோ, அந்த விஷயத்தை விட்டு, அந்த பிரச்சனையை விட்டு நகலக்கூடிய வாய்ப்பை குரு ஏற்படுத்தி கொடுப்பாரு. சரியா பயன்படுத்திங்க. கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனியை தர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பார்க்கும் பொழுது நிச்சயம் தப்பிப்பதற்குண்டான வழி இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு அக்டோபருக்குள் உங்களுக்கு கிடைக்கும். தப்பிச்சுக்கோங்க, உங்க வாழ்க்கையை நீங்க மாத்திக்கங்க. சரிங்களா, மிக முக்கியமா இந்த ஒரு நேரத்துல செவித்திறன், காது கேட்க முடியாத ஊனமான பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த அந்த செவித்திறனுக்குண்டான மிஷின் வாங்கி கொடுக்கறது, அல்லது ஹேண்டிகேப்டா இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த கால் நடப்பதற்கு தேவையான உபகரணங்கள் வாங்கி கொடுக்கிற பழக்க வழக்கத்தை ஏற்படுத்திங்க. மிக மிக முக்கியமா தெய்வ ஆலயங்கள், கோயில்கள்ல அல்லது உங்களுடைய குலதெய்வ கோயில்கள்ல அபிஷேகத்துக்கு தேவையான நீரை எடுப்பதற்கு தேவையான குடங்கள் வாங்கி கொடுங்க. அது மிகப்பெரிய ஒரு பரிகாரமா உங்களுக்கு அமையும். தவறாம அந்த வழிபாட பண்ணிக்கோங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. கூட தெரிய பெல் ஐகானை பிரஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆளுன்ற சொல்லி தவறாம உனது நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அடுத்த விருந்திப்போம். நன்றி, வணக்கம், நல்லதே நடக்கும். நம சிவாயம். எல்லாம் ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம்.